தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரின் பெயர்கள் அதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஆவின்னு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2:10 தேவன் தமது ஆவியை வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆவின்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி லூக்கா 11:13 அதாவது பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 11:13 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நித்திய ஆவி எபிரேயர் 9:14 தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரோட நித்திய ஆவி நம்மளை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அடுத்ததாக நல்ல ஆவி சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் சொல்லிட்டு உம்மோட நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக அப்படின்னு சொல்லப்படுகிறது நல்ல ஆவி. அடுத்ததாக சத்திய ஆவி யோவான் 14:16 சத்திய ஆவியாக வேறொரு தேற்றனவாளன்னு சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. அடுத்தாக மகிமேன் ஆவி 1 பேதுரு 4:14 மகிமேன் ஆவின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தாக தேவ ஆவி தேவனுடைய ஆவி அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு அறியீர்களா, அவர் உங்களில் வாசம் பண்ணுவீருங்க, அவருடைய ஆவி அவருடைய நல்ல ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்குன்னு அறியீர்களான்னு கேட்டு 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கர்த்தரின் ஆவி அப்படின்னு எசையா 11:2 கர்த்தரோட ஆவியில் நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, கர்த்தருக்கு பயம் கொடுக்குற அந்த ஆவி அப்படின்னு அதான் கர்த்தரின் ஆவி. அடுத்ததாக பிதாவின் ஆவி மத்தேயு 10:20 பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆவி ரோமர் 8:9 இருக்குது. அடுத்ததாக கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய குமாரன் ஆவி, சொந்த குமாரனோட ஆவி அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்கு பேர். அடுத்ததாக கிறிஸ்துவின் ஆவி பிலிப்பியர் 1:19 கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் ஆவி. அடுத்தாக எசையா 4:3 சுட்டெரிப்பின் ஆவியும் நியாயத்தீர்ப்பின் ஆவின்னு சொல்லப்படுகிறது. சுட்டெரிப்பின் ஆவியாகவும் நியாயத்தீர்ப்பின் ஆவியாக அவர் வெளிப்படுவார், அவருக்கு பேர் இருக்குது. அடுத்ததாக வாக்குதத்தத்தில் பரிசுத்த ஆவியானவர், வாக்குதத்தம் கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 1:16 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சத்திய ஆவியானவர் யோவான் 14:16 சத்திய ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது ஜீவனின் ஆவி ரோமர் 8:2 ஜீவனின் ஆவி. அடுத்ததாக கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி சக்கரியா 12:10 தாவீதின் குடும்பத்தோடு எருசலேமின் குடும்பத்தோடும் கிருபையின் ஆவியோடும் விண்ணப்பத்தின் ஆவியோடும் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மகிமேன் ஆவி 1 பேதுரு 4:13-14 மகிமேன் ஆவியானவர் மகிமை அப்படின்னு அடுத்ததாக தேற்றரவாளன் யோவான் 14:26 சொல்லும்போது தேற்றரவாளன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது ஞானத்தின் ஆவி 1 கொரிந்தியர் 12:8 ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உணர்வின் ஆவி அது 1 கொரிந்தியர் 12:8 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக விவேகத்தின் ஆவி எசையா 11:2 ஆலோசனையின் ஆவி அதுவும் எசையா 11:2. அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி அதுவும் எசையா 11:2. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1:7 அன்பும் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 1:7 அன்பின் ஆவியுமாய் இருக்கிறாரு, தெளிந்த புத்தியின் ஆவியுமாய் இருக்கிறாங்க, வல்லமை உள்ள ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இவ்வளோ விதமாக பேர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக இத்தனை வார்த்தைகள் குமாரனுடைய ஆவி, பிதாவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர்
പിതാവിനിടത്തിൽ നിന്ന് കൊടുക്കപ്പെട്ട പിതാവിനുടെ വായിൽ നിന്ന് വന്ന ശ്വാസമാണ് ആവി. പിതാവിനുടെ യേശുവിൻ്റെ വാർത്തയിൽ നിന്ന് വന്ന ആവിയാണവർ. പരിശുദ്ധ ആവിയാണവർ. പിതാവിനിടത്തിൽ നിന്ന് മൂന്നാമത് നബറാണ് ആവിയാണവർ. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்மளோடு கூட இப்போ பூமியில் நம்மோடு கூட நமக்கு உதவி செய்கிறவராக, நினைப்பூட்டுகிறவராக, சகல சத்தியத்தில் வழிநடத்துவராக, கண்டித்துணர்த்துகிறவராக, போதிக்கிறவராக, நம்மக்கிட்ட பேசுகிறவராக, நம்மளை பாதுகாக்கிறவராக கூட இருக்கிறாங்க. அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப 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 முக்கியமானது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவரோட உதவியோடு, அவரோட ஆலோசனையோடு. அவர் ஆலோசனை ஆவின்னு சொல்லப்படுகிறது. அவருடைய ஆலோசனையோடு நம்ம காரியங்களெல்லாம் நடத்தும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்குள்ளே அவர் தான் நமக்குள்ளே தங்குகிற ஆவியான, அவர் தான் நாம தான் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்குது. எவ்வளோ ஒரு பாக்கியம்! இந்த ஆவியானவரை நம்ம சுதந்திரித்து பெற்றுக்கொள்ளணும். அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. விட்டு விடுகிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு வேண்டாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும், அபிஷேகிக்கட்டும். ஆமென்.